ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் பூரி மசால். வாங்க அது எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கேன். இதை ஒரு 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற டைமுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். பூரிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக தான் மாவு இருக்கணும், சப்பாத்தி இது மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நான் மாவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்ம திக்காக பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பூரிக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். அமுத்துனா அமுங்கணும், பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். பண்ணிக்கலாம். பேன் இல்லைன்னா கடை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துப்போம். நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானவுடனே நம்ம தாளிப்புக்கு கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி கடலைப்பருப்பும் கொஞ்சமாக நான் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். ப்ரோக்கன் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், பட் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இது எல்லாமே சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும், அப்படியே இந்த பருப்பு எல்லாமே செவந்து வரணும். அது வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். பருப்பெல்லாம் செவந்துட்டு கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலையோ 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துப்போம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைனா ஒரு 1/2 வெங்காயம் மீடியம் சைஸ் நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம். மசாலுக்கு காரம் நமக்கு பச்சை மிளகாய் தான். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், பட் அந்த நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகணும். கூடவே இப்போ மஞ்சத்தூளும் நம்ம சேர்த்துப்போம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதே குக்கர்லேயும் நீங்கள் செய்யலாம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு மஞ்சத்தூளை போட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 விசில் விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகிடும். இப்போ தண்ணி சேர்த்துப்போம். நான் நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 120 to 140 ml சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் நமக்கு இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரணும். இது நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். இது பாருங்கள், இது குக் ஆகிடுச்சு. நல்லா மேஷியாக குக் ஆகலை. அட் த சேம் டைம் நல்லாவும் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இது தோலெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராமல் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் குக் ஆகிடும். ஸோ இதுக்கு 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தலை கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. வெங்காயம் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் பட்டாணி விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி இல்லை ஃப்ரோசன் பீஸு. நான் ஃப்ரோசன் பீஸு ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கிறேன். இதை மூடிடுவோம். 5 minutes இது வேகட்டும்.
சைடில் நம்ம பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப உதுத்துடாமல் இப்படி கொஞ்சம் பீஸாக உதுத்து எடுத்து வச்சுக்கணும். பூரிக்கும் எண்ணெய் வந்து ஹீட் பண்ண ரெடியாக வச்சாச்சு. நம்ம இப்போ பூரி தட்டிக்கலாம். பூரிக்கு மாவு இந்த சைஸில் உருட்டிப்போம். இது வந்து ஒரு மீடியம் சைஸ்க்கு வரும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அதே மாதிரி உருட்டிக்கோங்க. எண்ணெய் தொட்டு இருக்கேன் நான். எண்ணெய் தொட்டுட்டு தட்டிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட்டாணியும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம். பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியிலே சேர்க்கும்போது இது ஈஸியாக கரைஞ்சிடும். அதனால தான் நான் இதிலே சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சங்கியாக இருக்கணும். இந்த சேம் டைம் வந்து மேஷியாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். ஒரு ஹாஃப் அந்த மாதிரி. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 minutes நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த கிரேவியில் இருக்க எசன்ஸ் எல்லாமே நம்ம உப்பு உருளைக்கிழங்கோடு சேர்ந்து கிடைக்கும். உப்பு செக் பண்ணிப்போம். உப்பு கரெக்டாக இருக்குது. மொத்தமாக நான் 1 டீஸ்பூன் பவுடர் சால்ட் சேர்த்துருக்கேன். இதை மூடிட்டு ஒரு 3 to 4 minutes குக் பண்ணிக்கலாம். ஸோ 3 to 4 minutes போல் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கொதிக்க வைக்கும்போது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ தட் அடிப்பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த ஆறுனோடனே நமக்கு இன்னும் கரெக்டாக இருக்கும். சேர்ந்தாப்புல வந்துட்டு பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு கொரியாண்டர் சேர்த்துப்போம். அவ்வளோதான். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி ரெடி பண்ணிக்கலாம். என்ன காஞ்சிச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே பபுள் ஆகி இது வந்துச்சுன்னா கீழே தங்காமல் எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ பூரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா போடுங்க. மெதுவாக போடுங்க. பூரி தட்டும்போது எண்ணெய் தொட்டு தட்டிக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு எண்ணெய் வேஸ்ட் ஆகாது. இதே மாவு தொட்டு தட்டணும் அப்படின்னா அந்த மாவெல்லாம் கீழே எண்ணெயில் போயிட்டு சேர்ந்து அது அந்த பிளாக்காக நமக்கு அந்த செட்டில் ஆகும். எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் பூரி மட்டும் எப்பயுமே எண்ணெய் தொட்டு தட்டிக்கிறது வந்து பெஸ்ட்டு. அதே மாதிரி ஈக்குவலாக திக்னஸ் இருக்க மாதிரி தட்டிக்கோங்க. ஒரு சைடு மெல்லிசாவும் ஒரு சைடு தடியாகவும் இருக்க மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளஃபியான கிறிஸ்பியான பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்லையும் பேக் பண்ணலாம். இதை சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.